கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க, 128வது சங்கீதத்தில் அந்த முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இப்போ முதலாக யாருக்கு பயப்படணும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக நம்ம காணப்படணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் பொழுது அவர் என்ன செய்தார் பாருங்க, பிதானுடைய சித்தத்தின்படியே அவருக்கு உலகத்துக்கு வந்த இயேசு அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தார். அவருடைய சித்தத்தின்படியே காணப்பட்டார். அதே போல அவருடைய வழியில் முயற்சினோம் நடக்கணும். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பரிசுத்தமாய் காணப்பட்டார். அவன் இந்த உலகத்துல 33 வருஷம் இருந்து 3 வருஷம் ஊழியம் செய்த தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்கிறார். அப்ப நமக்குள்ள என்ன வேணும்? பரிசுத்த வேணும். பரிசுத்த நமக்குள்ள வேணுமானால் நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால நம்ம கழுகி இன்னும் நம்ம பரிசுத்தமாகும் பொழுது அவர் சொல்கிறார், ஆமென், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவ்வளோ அவன் பாய்க்கணும். அவருடைய வழியில என்னென்ன வழியில் அவர் வழியில் நடந்தார்னு சொன்னா, அவர் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பிதாவுக்கு சித்தமாய் நடந்து கொண்டார். பிதாவுடைய சித்தத்தின்படியே ஊழியத்தை செய்தார். பாருங்க, அவர் போகும்போது அவன் நிழல் பட்டு சுகப்பட்டவங்க அவங்க அனைவரும் குருடர்கள், பாவிகள், குஷ்டரோகிகள் எல்லாம் என்ன செய்தார்கள்? விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். அவன் பிதானுடைய சித்தத்தின்படியே அவர் செய்தது போல இயேசுனுடைய பாதத்துல நம்ம அமர்ந்திருந்து இயேசுனுடைய பாதத்துல நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்பொழுது நமக்கு நிச்சயதாராம், உன் கை கிராசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். உன் மனைவி உன் வீட்டாரையும் கனித்தரும் திராட்சை கொடை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிகளும் ஒளிபுறமான கண்டுகுட்டிகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விடமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பான். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் இஸ்ரவேலின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர்களுடைய வழியில் நடக்கும்போது இந்த வாக்குத்தத்தமும் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய ஊழியங்களில், நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.